வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸில் எப்படி டேப்பு வச்சு அளக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறையா டவுட் கேட்டிருந்தீங்க. எனக்கு ஆம்போல் பக்கம் லூஸ் வருது, பாடி சுற்றல டைட்டாக இருக்குது, ஆம்போல் பக்கம் ஒரு தையல் எடுத்து விட்டாக்கா ஆம்போல் லூஸ் ஆகிடுது, அந்த ரவுண்டு லூஸ் ஆகிடுது, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருந்தீங்க. இப்போ எப்படி அளவெடுத்து எப்படி நீங்கள் மார்க் பண்ணுங்கிறத நான் இது அளவெடுத்து மட்டும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ப்ளவுஸு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் மெயினாக ப்ளவுஸ் போட்டே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம டேப்பு வச்சு தான் அளந்து மார்க் பண்ணி தான் கட் பண்ணணும், அதுதான் எனக்கு தெரியும்னா நீங்கள் இந்த அளவுகள்லாம் குறித்து வச்சுக்கோங்க. எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போது முதல்ல பேக் சைடு திருப்பி போட்டு இந்த தையல்லேருந்து இங்கேருந்து இந்த ஆம்போல்லேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் இறக்கிக்கலாம். இந்த 3 இன்ச்சு வரைக்கும் இறக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே அளவு எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் வரும். நல்லா இப்படியும் போகாமல் கரெக்டான இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி அளந்துக்குங்க. இங்கேருந்து இந்த தையலுக்கும் இந்த தையலுக்கும் டேப் வச்சு அளந்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் பாடி சுற்றளவு. இப்போ பார்த்தீங்கன்னா 22 வருது. 22 நீங்கள் 2ஆக மடிச்சிங்கன்னா 11 வரும். இப்போ நம்ம 11 மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு 1.5 இன்ச்சு விடணும். இப்படி தான் நீங்கள் பாடி சுற்றளவை அளந்து மார்க் பண்ணணும். இப்போ 22 வருது, அதில் பாதி 11 வச்சுட்டு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு விட்டுறணும். அந்த மாதிரி சுற்றளவை நீங்கள் அளந்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உயரம் கரெக்டாக நடு சென்டர்லேருந்து இப்படி வச்சு இப்படி அளங்க. 15 வருது. ரொம்ப இழுக்க வேண்டாம், ஓரளவுக்கு சுருங்கி இருந்தால் இந்த மாதிரி லேசாக இழுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 15 வருது. இப்போது மேலே ஒரு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கும் கீழே 1.5 இன்ச்சு, சாதா ப்ளவுஸுன்னா 1.5 இன்ச்சு வைக்கணும். ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டு வைப்போம். அதனால் இதுக்கு லைனிங்னா 1 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். ரெடி அளவு 15 இன்ச்சும் மேலே 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அளக்க போகிறீங்க. இப்போது பாடி சுற்றளவும் லென்த்தும் பார்த்தாச்சு. இப்போது ஆம்போல் பார்க்கலாம். இப்போ ஆம்போல் நீங்கள் இப்படி வச்சு கூட அளப்பீங்க. இந்த மாதிரி அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 வரும். ஏன்னா மேலே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிருப்போம், ஷோல்ட்ரு 6.5 வரும். இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு ஆம்போல் அளவு தெரியலன்னா இப்படியும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி அளவு 15 இருக்குது. அந்த 15 இங்கே வச்சா உங்களுக்கு எவ்வளோ வரும்? இங்கே தையலுக்கு இங்கே விட்டுருப்போம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வருது. அப்போது அங்கே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம், 6 இன்ச்சு வந்துடுது ஆம்போல். அந்த மாதிரியும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். லென்த்து கண்டுபிடிச்சிட்டு இந்த சைடில் நீங்கள் அளந்திங்கன்னா மிச்சத்தை நம்ம எவ்வளோ துணி விட்டுட்டு நம்ம ஆம்போலுக்கு வைக்கணுன்ட்டு அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ பேக் சைடு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ முன்பக்கம் பார்க்கலாம். இப்போ முன்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நடு சென்டர்லேருந்து இப்படி வச்சு இப்படி இழுத்து பாருங்கள். ரொம்ப இழுக்க வேண்டாம். ரொம்ப இழுத்திங்கன்னா கிராஸ் கட்டு எவ்வளோ வேணாலும் வரும். ஒரு நார்மலாக தான் இழுக்கணும். ஒரு நார்மலாக இப்படி லேசாக இப்போ இழுத்திங்கன்னா, ஏன்னா இது ஆல்ரெடி போட்டு இந்த ப்ளவுஸ் எல்லாம் பழசாகிடுச்சு. பழசானது கொஞ்சம் எக்ஸ்டர்னாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நார்மலாகவே எடுத்திங்கனாலே உங்களுக்கு அந்த அளவு தெரிஞ்சிடும். முன்பக்கம் இப்படி அளந்திங்கன்னா அதுவும் 15 இன்ச்சு தான் வரும். அதுக்கு நீங்கள் பாருங்கள், மேலே தைக்கிறதுக்கும் கீழே தைக்கிறதுக்கும் எல்லாம் சேர்த்தியே 15 தான் வருது. அந்த பின்பக்க அளவே முன்பக்கம் வச்சுக்கோங்கன்ட்டு நான் அடிக்கடிக்கு எல்லா வீடியோவிலும் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் பின்பக்கம் இந்த ரெடி அளவு, இந்த தையலுக்கு விடுறதெல்லாம் சேர்த்துக்காதீங்க. இந்த ரெடி அளவு மட்டும் நீங்கள் அப்படியே அளந்து நீங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டாலே அந்த தையலுக்கும் முன்பக்கத்தை தையலுக்கும் எல்லாம் சேர்த்தியே வந்துடும். அந்த மாதிரி 15 இன்ச்சு வந்துடுது வச்சுக்குங்க. அப்புறம் முன்பக்கம் மேலே ஏறுது, எனக்கு கழுத்து லூஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த பட்டி தான். இந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா? நாம் இப்போ முன்பக்கம் 15 இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் என்ன பண்ணணுன்னா இந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு 3.5 இன்ச்சு நேர் கோடு போடுவோம். முன்பக்கம் 15 இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டா இந்த டாட்டு இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். அப்போ அந்த டாட்டுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. அங்கேருந்து இந்த வளைவு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 பக்கமும்
15 இன்ச்சு வச்சுட்டு 15 இன்ச்சு முன் உயரம் வச்சுட்டு இந்த சைடு 3 இன்ச்சு மேலே ஏற்றுங்க, 2.5 இன்ச்சு ஏற்றுங்க, இந்த பக்கம் 2.5 இன்ச்சு ஏற்றுங்க. 3 இன்ச்சு டாட் வச்சிங்கன்னா 3.5 இன்ச்சு டாட் உயரம் இருந்துச்சுன்னா 3 இன்ச்சு மேலே ஏற்றுங்க. அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும்போது தான் நம்ம இந்த பட்டி கரெக்டாக வச்சு தைக்கும்போது இந்த பட்டி வந்து உக்காரணும். கீழே வந்து பாடியில் உக்காந்தாதான் உங்களுக்கு இந்த கழுத்து வந்து இப்படி இருக்கும். இது உக்காராமல் இந்த முன் உயரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே ஏறிக்கோது. மேலே ஏறும்போது என்ன ஆகுன்னா இந்த கழுத்து லூஸாக தான் இருக்கும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஆம்போல் வந்து இதில் 6.5 இருக்குது. அதே 6.5 வந்து முன் கழுத்து வச்சுக்குங்க. ஏன்னா கழுத்து வந்து கம்மியாக வச்சிங்கனாலும் உங்களுக்கு மேலே ஏறும், அதிகமாக போனாலும் உங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து இறங்கி வரும். அதனால் அதிகமாக வைக்காதீங்க. இந்த ஆம்போல் வந்து 6.5 இருந்துச்சுன்னா அதே அளவு வந்து முன்கழுத்து உயரம் வைங்க. இப்போ பைப்பிங் இருக்கும்போது உங்களுக்கு 4 இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து அதிகப்படுத்தணும், கழுத்துக்கு வந்து அதிகப்படுத்தணும், கழுத்து சுற்றளவு வந்து கம்மி பண்ணணும். இப்போ கழுத்து வந்து 2.5 வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ வந்து மடித்து தைக்கிறதா இருந்தால் என்ன பண்ணணுன்னா நம்ம 4 இன்ச்சு மடித்து தைச்சிருவோம். அப்போ அது கழுத்து அகலம் வந்து 2.25 வந்துடும். இப்போ பைப்பிங் வச்சு தைக்கிறதுனால அது வந்து மடக்கி தைக்க முடியாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுத்து வெட்டும் போது 2.25 வெட்டிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2.5 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க கழுத்து, அது 2.25 மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஷோல்ட்ரு வந்து 2 இருக்குது, 2.25 இருக்குது. அப்போ நீங்கள் 3 இங்கே வச்சுக்கலாம். 3 வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் 4 இன்ச்சு தைக்கிறதுக்கு போயிடும், இந்த பக்கம் 4 இன்ச்சு தைக்கிறதுக்கு போயிடும். பிகினர்ஸாக இருந்தால் 1/2 இன்ச்சு தைப்பீங்க, அதனால் அதிகமாக வச்சாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். அவ்வளோதான். இப்படி தான் வந்து நீங்கள் அளவெடுத்து நீங்கள் மார்க் பண்ணணும். நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இப்படி கூட வச்சு கழுத்து சுற்றளவு இப்படி வச்சு எந்த அளவுக்கு இருக்குது இப்படி வச்சு நேராக வச்சு பார்த்துட்டு இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்ட்டு இப்படி வச்சு கூட மார்க் பண்ணி பார்ப்பாங்க. 3 இன்ச்சு வரும், 2.5 இன்ச்சு வரும், இந்த மாதிரி இப்படி கூட மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த முன் கை முடிகிற இடத்துல இதை வந்து அளந்துக்குங்க. 6.5 இருக்குது. இந்த 6.5 அப்படியே வந்து ஷோல்டராக வச்சுருங்க. ஷோல்டராக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 3.25 கழுத்து வெட்டுங்க. 3.25 கழுத்து வெட்டுங்க. அப்புறம் மிச்சம் 3.25 இருக்கும். அதில் 3/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு போயிட்டால் மீதி வந்து 2.25 இருக்கும். 2.25 2.5 தான் வரும். அதையே ஆம்போலாகவும் வைங்க. இந்த பக்கம் 6.5 இன்ச்சு ஷோல்டர், 6.5 இன்ச்சு ஆம்போல், 6.5 இன்ச்சுன்னு வச்சுக்கிட்டு மீதி வந்து பாடி லூஸு 15 வச்சுக்கிட்டு உங்கள் கழுத்து அளவை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு ஈஸியாக வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கை வெட்டுறது. இந்த கை வெட்டுறது வந்து உங்களுக்கு இந்த லென்த்து ஃபஸ்ட்டு அளந்துக்கணும். இந்த லென்த்து ஃபஸ்ட்டு அளந்துக்கிட்டு 8.5 வருது, தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருங்க, 9 சேர்த்துக்குங்க. கீழே மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, லைனிங் ப்ளவுஸ்னால் 1 இன்ச்சு, சாதா ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச்சு. இப்போ 8.5, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு 9, இங்கே ஒரு 1.5, 10.5 இன்ச்சு வச்சுக்கணும் சாதா ப்ளவுஸ்னா. அதில் மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவு ரொம்ப முக்கியம், இந்த நடுக்கை அளவு. இந்த நடுக்கை அளவு வந்து 7.5 வருது, அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆம்போல் சுற்றளவு 8.5 வருது. இங்கேருந்து அளந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8.5, 9 ரொம்ப, ஏன்னா இது போட்டு பெருசாக இருக்கும் ஜாக்கெட்டு. 8.5 தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இழுக்காமல் வச்சிங்கன்னா 8.5 வருது. கை வந்து இப்படி தான் மார்க் பண்ணணும். இப்படி போட்டிருப்போம், ஒரு பேப்பர் இருந்தால் கூட நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 வரணும் இந்த மாதிரி. இப்போது இந்த 7.5 இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாதி தான் உங்களுக்கு கீழ்கை வளைவு வைக்கணும். 7.5 இருக்குன்னா அதை மடித்து பாருங்கள், 3.25 வருது. இந்த 3.25 வந்து இந்த இடத்துல வைக்கணும். 3.5 கூட வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கேருந்து அளந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 9 வரும். இப்போ இங்கேருந்து அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 இங்கே நிற்குது இந்த இடத்துல. இப்போது இந்த வளைவு நீங்கள் வளைச்சி பார்க்கும்போது 9 வந்து கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல நிற்கணும். 9 அப்படியே இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போ கையை வந்து இந்த இடத்துல 6.5 இன்ச்சு இப்படி தான் வந்து
கை மார்க் வரும்னு வச்சுங்களேன். இப்போ முன் குடைச்சல் வந்து இந்த பக்கம் இப்படி வந்து கட் பண்ணணும். இது போல் தான் கை வந்து நம்ம இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்ததுனா தான் நமக்கு இந்த இடத்துல பப் கை மாதிரி தூக்காது. இது இந்த ஒவ்வொருத்தர் வந்து 4 கூட வைப்பாங்க, அது கை பொறுத்து தான் வரும். நீங்கள் இந்த நடுக்கை அளந்துட்டு அதை பாதி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதில் பாதி இங்கே வச்சுட்டு இந்த ரவுண்டு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த ரவுண்டும் உங்களுக்கு இங்கே வந்து செட் ஆகணும், இந்த கை இங்கே வைக்கிறதும் உங்களுக்கு இந்த இடத்துல செட் ஆகணும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கை வந்து அளந்து மார்க் பண்ணணும். கை சுருக்கல்லாமல் இருக்கும். இந்த ஷோல்டரும் இந்த கைக்கும் கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த நடு சென்டரில் வச்சு தான் நீங்கள் கை தைச்சிக்கிட்டு போகணும். நீங்கள் அப்படி இந்த ஓரத்துலேருந்து தைச்சிட்டு வரும்போது இந்த நடு சென்டர் மாறும். அதனால் கூட உங்களுக்கு கை வந்து முன்னாடி லூஸு விடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டி கூட நீங்கள் இந்த பட்டி அப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறதா வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 இருக்குது. இப்போ இதில் மேலே 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு கீழே 1/2 இன்ச்சு, மொத்தம் வந்து 3.5 வேணும். இந்த சைடு ஜாயிண்டில் வந்து 3.5 இருக்குது. அதே தான் இங்கேயும் வரும். இங்கே 3.5 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன கூட ஒருத்தர் இந்த பக்கம் இருந்து இப்படி இறக்கிட்டு போவாங்க, ஒவ்வொருத்தர் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இறக்கிட்டு போவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய மெத்தேடு தான் அது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 4 வச்சுக்கோங்க, இங்கே 3.5 வச்சுக்கோங்க. 3.5 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இப்படி இருக்கும் பட்டி. இதில் வரையறதுக்கு வரல, நான் இதிலேயே வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இந்த நடு சென்டரில் இந்த டாட்டு வருது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் இங்கே 4 இருக்குங்களா, இங்கே வந்து 3.25 வச்சுக்கணும். 3.25 வச்சுக்கணும், இறக்கிக்கணும். அப்படியே ஒரு போட்டு மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டி ரெடி ஆகிடும். இப்படி தாங்க வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம டவுட்டுன்னு கேட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணி நம்ம இப்படி தான் வரும். ஒரு 2 அரை வைத்தியம் ஆகணுன்னாலே ஒரு பழமொழி இருக்குது, அந்த மாதிரி தான். என்ன ஒரு ப்ளவுஸு 4 ப்ளவுஸு நீங்கள் தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் எப்படி அளவெடுக்கிறதுன்ட்டு. இல்லைனா நீங்கள் சிம்பிள் மெத்தேடு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுங்கள். என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒவ்வொன்றும் டேப்பு வச்சு அளந்து பார்த்துக்கிட்டு மார்க் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல், இப்போ கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே டேப்பு வச்சுலாம் அளந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ப்ளவுஸ் இப்படி துணி மேலே போடுவாங்க, இப்படி வைப்பாங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணுவாங்க, இப்படி மார்க் ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஜெராக்ஸ் எடுப்பாங்க. அப்படி எடுத்திங்கனாலே உங்களுக்கு ப்ளவுஸு வந்து கரெக்டாக வருது. நமக்கு எந்த பிரச்சனையும் வரல. பாடி சுற்றலை விட இடுப்பு சுற்றலை வந்து ரொம்ப கம்மியாக வரும் ஒவ்வொரு ப்ளவுஸில். அதெல்லாம் நமக்கு தைக்கிறதுக்கு கஷ்டமாக வரும். நம்ம சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது முன் துணி மட்டும் முன்னாடி வரும். அது நீங்கள் எப்படி தான் வந்து நீங்கள் அளவெடுத்து தைச்சாலும் அது வருது. அதுவே நீங்கள் ப்ளவுஸில் வந்து அளவெடுத்து அப்படியே ப்ளவுஸ் இப்போ பட்டி உயரம் இவ்வளோ தான் இருக்குன்னா, இப்போ பாருங்கள் இந்த பட்டி வந்து மொத்தம் லென்த்தே வந்து இந்த பக்கம் பாருங்கள், நம்ம தையல் கூட்டதும் சேர்த்துக்கலாம். இங்கே கொஞ்சம் மடித்து தைச்சிருப்போம், அதையும் சேர்த்துக்குங்க. 10.5 இருக்குது. இந்த 10.5 இன்ச்சு மட்டும் நீங்கள் பட்டியை வந்து கட் பண்ணி இந்த பக்கம் 4 இந்த அளந்துக்கணும். இந்த பக்கம் 3.5 வச்சு ஒரு போட் மாதிரி கட் பண்ணிவிட்டு, இந்த பட்டிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த முன் துணி செட் ஆகணும். அது மிச்சம் அதிகம் வந்தாலும் நீங்கள் வெட்டிடலாம். கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமாக தான் போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கி வரும். இந்த துணி வந்து அதிகமாக இறங்கி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சைடு, ஏன்னா அந்த இடுப்பு வந்து குறுகலாக வரும்போது இது அதிகமாக வரும். இப்படி இந்த பாடி சுற்றளவுக்கிட்ட டச்சே பண்ணக்கூடாது. இந்த மேல் துணிக்கு மட்டும் சொல்கிறேன். 3/4 இன்ச்சு வந்து இப்படி உள்ளே தள்ளி இப்படி கிராஸாக கட் பண்ணி பாடி ஆம்போல் வரைக்கும் போனீங்கன்னா இந்த துணி வந்து இந்த பட்டிக்கு அப்படியே செட் ஆகும். அப்போது இது வந்து லென்த்தும் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். இப்படி மேலே எடுக்கணும். இங்கேருந்து இங்கே 3/4 இன்ச்சுக்கு வந்து பாடி லூஸை கம்மி பண்ணுறோம். அப்புறம் போட்டு மாதிரி இங்கே கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா முன் துணி, அதை ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஏற்றிடணும். ஏற்றிட்டா இந்த துணி பாருங்கள் அப்படியே வந்து இந்த பட்டிக்கு செட் ஆகும். அப்புறம் இந்த பேக் சைடு எதுவும் வச்சு தைக்கும்போது சைடு வெளியே வராது. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு துணி அதிகமாக இருந்தால் இந்த பேக் சைடு அதிகமாக வரும். அதுவே நீங்கள் இப்படி குடஞ்சி இப்படி ஒரு கிராஸ் போட்டு கட் பண்ணும்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக வந்துடும். நமக்கு இந்த சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வராது. அதை நீங்கள் வந்து இந்த பட்டியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இது இருக்கிற என்ன அளவோ அந்த அளவு எடுத்துகிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் முன் துணியை வந்து செட் பண்ணணும். இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு ப்ளவுஸும் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஆனால் ரொம்ப ஈஸி தான். நம்ம போட்டு குழப்ப நமக்கு குழப்பமாக தான் இருக்கும். அளவெடுத்து நீங்கள் ஒவ்வொன்றும் டேப் எடுத்து அளந்து கட் பண்ணுறதை விட
நீங்கள் ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க. அது உங்களுக்கு ஒரு வேலையும் ரொம்ப மிச்சம், உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். நல்லா வருது, நல்லா இருக்கு, எனக்கு தைச்சி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். அளவெடுத்து கட் பண்ணுறதோடு இப்போ கையை போட்டிங்கன்னா கையை அப்படி துணியில் மேலே வச்சு இந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணி அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் தைச்சி பாருங்கள். உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். டேப் வச்சு அளக்கிறதுனா இந்த மெத்தேடு தான். கை பாடியெல்லாம் அந்த மாதிரி அளந்துக்கிட்டு நீங்கள் ஒரு குறிச்சி வச்சுக்கோங்க. அதையே துணியில் வந்து தைக்கிறதுக்கெல்லாம் தனியாக விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணி தைச்சி நல்லா ஒரு முயற்சி பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டு நல்லா சம்பாதிக்க பாருங்கள். பெண்களுக்கு வீட்டில் இருந்து சம்பாதிக்கிற மிகப்பெரிய தொழிலே இந்த டெய்லரிங் தொழில் தான். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நமக்கு டெய்லர் தொழில் தான் நிறைய பேர்த்துக்கு கை கொடுத்துருக்கு. நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். மனம் தளராமல் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டுனாலும் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.